நம்ம காலையில் ஏதோ ஒன்று குடிக்கிறோம், எந்திரிச்ச உடனே அவங்க அம்மா வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்து, தம்பி இதை நீ குடி, அப்போ தான் நல்லன்னு சில வீட்டில் கொடுக்கலாம். சில பேர் நீ ஹார்லிக்ஸ் சாப்பிடு, மைலோ சாப்பிடு, பூஸ்ட் சாப்பிடு அப்படிலாம் வந்து கொடுக்கலாம். ஏதோ ஒன்றை காலையில் உங்கள் வீட்டில் எல்லாரும் எதாவது கொடுக்குறாங்க. இந்த வெயில் காலத்தில் மிக மிக முக்கியமான முதல் பானம் என்ன தெரியுமா? தண்ணீர் எசென்சியலான விஷயம். இளநிக்கு முன்னாடி மோர் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. நீராகாரம், நீராகாரம் தான் முதல் விஷயம். நீராகாரம் வந்து பழைய சோறு, முந்தின நாள் சோறுல கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுட்டு காலையில் அதை நல்லா கசக்கிட்டு கொஞ்சம் மோர் விட்டு அதில் ஒரு துளி உப்பு போட்டு காலையில் முதல் பானமாக இந்த வெயில் காலத்தில் எடுக்கலாம். இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல நீராகாரம் காலையில் பருகுங்க. நீராகாரம் எதுக்கு நல்லது தெரியுமா? நம்ம குடலுக்குள்ள நமக்காக வேலை செய்து கொண்டு கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கா இல்லையா நம்ம வயிற்றுக்குள்ள? அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லது செய்யற பாக்டீரியாவுக்கெல்லாம் உணவு தான் நீராகாரம். நீராகாரம் எடுத்தா ப்ரோபயாட்டிக்ஸ் நிறைய கூடும். நாங்கெல்லாம் ஒரு 30 வருஷம் முன்னாடி படிக்கும் போது ப்ரோபயாட்டிக்னா அது ஏதோ குடலுக்கு நல்லது, ஆன்டிபயோட்டிக் எடுத்தா சேர்த்து சாப்பிட்டா டேமேஜ் ஆகாதுன்னு மட்டும் தான் படித்தோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷம் இல்லை 6 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் ஒரு பெரிய கண்காட்சி, மருத்துவக் கல்லூரியில் பெரிய கண்காட்சி. என்ன கண்காட்சி தெரியுமா? சென்னையில் இருந்தவங்களுக்கு அன்னைக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த கண்காட்சிக்கு பேரு பழைய சோறு கண்காட்சி. நடத்தினது யாரு? ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி. அவங்க நீ நீராகாரம் சாப்பிடுப்பா, பழைய சோறு சாப்பிடுப்பா, சாப்பிட்டேன்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லது செய்யற பாக்டீரியா நல்லா இருந்ததுன்னா உன் புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கும், உன்னுடைய எதிர்பார்த்தல் நலமா இருக்கும், உனக்கு வர இருக்கிற நோய்களை தடுப்பது அந்த ப்ரோபயோட்டிக்கா இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க கேட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும் இல்லையா? கிட்னி ஒருவேளை பழுதாயிருச்சு, 2 கிட்னியும் பழுதாயிருச்சுன்னா யாராவது ஒருத்தர் ஒரு கிட்னியை டொனேட் பண்ணாங்கன்னா அதை வந்து மாட்டிட்டு உயிர் வாழ முடியும். நம்ம சொந்தக்காரங்க யாராவது அண்ணன் அப்பா வந்து சரி ஒரு கிட்னியை நான் கொடுக்குறேன்னு கொடுத்தா அது நல்லா வேலை செய்யும், உயிர் வாழ்ந்துடலாம். ஹார்ட்டை கூட இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. இறந்து போன ஒருத்தர் வந்து அவருடைய இதயத்தை பழுதடைந்த இதயம் உள்ள ஒருத்தருக்கு வைக்கலாம், அது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கும். லிவர் பிஞ்சுக்குச்சுன்னா ஒரு உறவினரோடையோ இல்லை இறந்து போனவர் ஒருத்தருடைய லிவர் போர்ஷனை நமக்கு வச்சு நம்ம உயிர் வாழ்ந்துட முடியும். இதை லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை மாதிரி ஒரு குடல்ல தீராத நோய் இருக்க ஒருத்தருக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அது என்ன டிரான்ஸ்பிளான்ட் தெரியுமா? ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட். ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்னா ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய மலத்தை எடுத்து, ஃபீசிஸை எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுடைய வயிற்றுக்குள்ள கொண்டு போய் வச்சாங்க. அது ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட். அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, எப்படி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் லிவர் வேலை செய்யுதோ அது மாதிரி ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா குடல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், வயிற்றில் நிறைய பாக்டீரியாஸ் வந்த உடனே நல்லது வேலை செய்யும் நினைச்சு பார்த்தாங்க. என்ன நடந்ததுன்னா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாருடைய மலத்தை எடுத்து இவர் வயிற்றுல வச்சாங்களோ அவர் மாதிரியே இவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மாத்து வச்சது என்னமோ வெறும் ஃபீசிஸ் மலம் தான் எடுத்து வைக்கிறாங்க, ஸ்டூல தான் எடுத்து வைக்கிறாங்க, ஆனா பிஹேவியர் அவரோட பிஹேவியர் வந்துருச்சு. அப்பதான் ஆராய்ச்சி பண்ணா என்ன தோணுச்சு அப்படின்னா, அறிஞர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ஃபீக்கல்ல இருந்து வந்த செய்த நல்லது செய்யற பாக்டீரியா பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி உள்ளுக்குள்ள போகுது. ஸோ அந்த பாக்டீரியா தூண்டி மூளையில் மிகச்சிறப்பான ஆக்ஷனை கொண்டு வருதுன்னு கண்டுபிடிச்சான். எவ்வளவு முக்கியம் இந்த பாக்டீரியாக்கள் என்பதைத்தான் நான் இந்த இதில் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம குடல்ல இருக்க பாக்டீரியாக்களை மிக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த பாக்டீரியாக்கள் சிதைகிற விஷயங்கள்ல நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா, நீ என்னதான் புரோட்டீன் சாப்பிட்டாலும், என்னதான் ஃப்ரூட் சாப்பிட்டாலும், என்னதான் ஃபிட்னஸ் பிராக்டிஸ் பண்ணாலும் உடல் ஆரோக்கியம் கிடைக்காது. இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய அந்த நல்லது செய்யற பாக்டீரியாவை அழிக்கிற இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? அதை கேடடையக்கூடிய இன்னொரு விஷயம் ஜங்க் ஃபுட். நம்ம போய் ஃபிஸ்ஸி ட்ரிங்க், இந்த உள்ளம் கேட்குமே மோர் அப்படின்னு பெப்சிக்கு அட்வர்டைஸ் பண்றான். இந்த உள்ளம் கேட்கட்டுமே மோர், நம்ம மோரை குடிங்கடா, அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பெப்சியை போய் கோக்கு பெப்சியை குடிச்சோம்னா அதுல இருக்கக்கூடிய ஃபிஸினஸ், அதுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்ம எலும்பு வரைக்கும் கெடுத்துரும்.
பல ஆராய்ச்சிகள், யார் ஒருத்தன் அதிக கொக்கோ கோலா அதிக பெப்சி குடிக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய மாரடைப்பு, அவனுக்கு மிக முக்கியமாக வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பினுடைய சுண்ணாம்பு தன்மையை குறைக்கிறது, இது எல்லாமே இன்னைக்கு ஆவணப்படுத்தியிருக்காங்க. நமக்கு தாகமா இருக்கா, முதல்ல தேவை தண்ணீர். முதல்ல தண்ணி குடிப்போம், ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிப்போம். அதுக்கப்புறம் பதநீர் சொன்னாங்க, இளநீர் சொன்னாங்க, மோர் சொன்னாங்க, நீராகாரம் சொன்னாங்க, பழச்சாறுகள். இது போதும் நமக்கு. ஒருபோதும் நமக்கு இந்த ஃபிஸி ட்ரிங்க் கோகோ பெப்சியோ நமக்கு தேவையில்லை. இவையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அத்தனை பாக்டீரியாக்களையும் அழிச்சிடும். வயிற்றுக்குள்ள நல்லது செய்யற பாக்டீரியா ப்ரோபயோட்டிக் பூராத்தையும் காலி பண்ணிடும். நம்ம அதை குடிச்ச உடனே வயிறு வேண்டான்னு சொல்லி அந்த காற்றை வெளியேற்றுது. வேண்டாம் அப்படின்னு உடனே கோகோ பெப்சியை குடிச்சா யாவனு ஏப்பம் வர்றதுக்கு காரணம் செரிச்சு சம்மதமாகி வர்றதில்லை, வேகமாக வெளித்தள்ளுது அந்த கார்பன் டை ஆக்சைடை. வேகமாக உடல் வெளித்தள்ளக்கூடிய விஷயத்தை நம்ம போய் பாட்டிலில் அடைச்சி ஃபிஸி ட்ரிங்காக குடிக்கிறோம். ஒருபோதும் நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க. அது ஒரு விளையாட்டா, அது ஒரு ஃபன்னா, அது ஒரு சந்தோஷமாக நினைத்து பண்ணுற விஷயம் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கேடான நோயை கொண்டு விடக்கூடிய தன்மை இருக்குது. ஜங்க் ஃபுட்டுக்குள்ளே போகாதீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பீஸா, பர்கர், இது மாதிரியான குப்பை உணவு. அந்த பர்கர் எல்லாம் பார்த்தாலே எனக்கு இதெல்லாம் ஏன் இதுக்குள்ள, சோறுனா இட்லினா கையில் எடுத்து வாயில சாப்பிடுவோம், கஞ்சினா கூளையில் குடிப்போம். இந்த பர்கர் சாப்பிட்ற அழகை பாருங்களேன். எவனாவது கையில் பிச்சு சட்னி தொட்டு சாப்பிட்றானா? பர்கரை 2 கையிலையும் பிடிச்சி வாயை ஆணு பிளந்து இந்த ஜாயிண்டே உடைச்சிரும். அந்த அளவுக்கு பிளந்து இவ்வளோ ஆணம் இருக்கிறதுக்குள்ள டபுள் சீஸ், டபுள் ஸ்டஃப் இப்படிலாம் பண்ணி அதை ஏதோ விலங்குகள் மேயிற மாதிரி திங்கிறத நம்ம நாகரிகம் நினைக்கிறோம். ஆனால் அதுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு பொருளை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சிக்கல் உண்டாகும். அந்த 320 பேர் இருக்கீங்க இல்லையா, கை தூக்குனீங்கல்ல, அதில் 260 பேருக்கு வர வாய்ப்பு இருக்கட்டும் இல்லையா. அந்த 260 பேரும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த பர்கர், பீஸா, இந்த இதில் ஃபிஸி ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் இவையெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் பின்னாட்களில் நமக்குள்ள சர்க்கரையை கொண்டு விடுவதற்கான சாத்தியம் நிறைய இருக்கு. ஸோ நண்பர்களே, நம்முடைய உணவு மிக மிக ஆரோக்கியமாக, ஒவ்வொரு வேளை உணவும் ஆரோக்கியமானதாக இருக்கணும். காலையில் குடிக்கக்கூடிய பானம், ஒரு நாளைக்கு நீங்கள் காஃபியோ டீயோ குடிங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச மைலோவோ ஏதோ சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் 3 நாள் 4 நாளைக்கு உடலுக்கு வலு தரக்கூடிய ஒரு நெல்லிக்காய் டீ, ஒரு கரிசலாங்கண்ணி டீ, ஒரு நாளைக்கு நல்ல சுக்குமல்லி காஃபி, ஒரு நாளைக்கு வெறும் இஞ்சி தேன் டீ, அப்படி சாப்பிட்டு பழகுங்க. இப்போ இருந்தே பழகலாம். என்ன சார் எல்லாம் வயசான காலத்தில் எங்கள் தாத்தா சாப்பிட்றது, 15 வயசுல நீ எது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த வயதிலிருந்தே அதில் இருக்கக்கூடிய ஒரு பற்று நல்லா இருந்தது அப்படின்னா வளர வளர நாம் இந்த மாதிரி சிக்கல்களுக்குள்ளே போயிட மாட்டோம்.